அடிஷனுக்கு மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 3த்துக்கும் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செகண்ட் சப்ராக்ஷனுக்கு வாங்க. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆன் கிளிக் ஈக்குவல் டு மை ஆடு நாங்கள் கொடுத்தோம். இங்கே மை சப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துப்போம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிடுங்க. மேனுவலாக டைப் பண்ணுங்கள், காப்பி பண்ணாமல். அப்போ தான் சீக்கிரம் ப்ராக்டிஸ் ஆகும். மை மல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிவிஷனுக்கு ஆன் கிளிக் ஈக்குவல் டு மை டிவ். நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷனுக்கு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு மை ஆட் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி நம்ம மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுக்கும் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு சப்பை காப்பி பண்ணி, சப் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி 2 டைம்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து மை மல் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபங்க்ஷனை மை டிவ்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சப்னா நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோமா, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், டிவிஷன்னா டிவைட் பண்ணணும். ஸோ ஸ்லாஷ். ஓகே, கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் ஆர் ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆட், சப், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் 4ம் பண்ண போகிறோம். கன்சோலில் நமக்கு ரிசல்ட் டிஸ்பிளே ஆக போகுது. ஃபர்ஸ்ட் 1 2 கொடுக்குறேன், ஆட் கொடுக்குறேன், ரெண்டுமே ஆட் ஆகிடுது. ஃபைனாக ஒர்க் ஆகும். சப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு 20 கொடுக்குறேன், செகண்டுக்கு 10 கொடுக்குறேன். நான் சப் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டும் சப்ராக்ட் ஆகி கரெக்டாக இருக்குது. சப் பட்டனும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பட்டன் பார்க்க போகிறோம். இதே வச்சுக்கலாமா, 20 10 வேல்யூ மல்டிப்ளிகேஷன் தர்றேன். 20 10 மல்டிப்ளை பண்ணால் 200. இதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகுது. தென் டிவிஷன் பார்க்க போகிறோம். இதே வேல்யூ வச்சுக்கலாம், 20 10 20 டிவைடட் பை 10 அப்படின்னா 2. இதுவும் ஃபைனாக ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கிங் வேல்யூவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, கன்சோலில் டிஸ்பிளே ஆகிற ரிசல்ட்டை இங்கே நம்ம ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் டிஸ்பிளே ஆக வைக்கணும். அதுக்கான கோடை அடுத்து பார்க்கலாம்.